வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால நூல்ல இருந்து தலைமை பண்பு, வீரம், நம்பிக்கை பத்தின ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கதையை தான் பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு பெண்ணோட வரலாறு. ஒரு பெண் ஒரு ஆர்மியையே வழி நடத்தி போருக்கு போனாங்கன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நிஜமாவே நடந்திருக்கு. வாங்க அந்த ஆச்சரியமான கதைக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த அசாதாரணமான சம்பவம் பரிசுத்த பைபிள்ல நீதி தலைவர்கள்னு ஒரு புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பெண் எப்படி தன்னோட மக்களை வழிநடத்தினாங்கங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். அவங்க ரொம்பவே பயத்தோடையும் ஒடுக்குமுறையோடையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம் தான். அந்த நிலைமை எவ்வளோ மோசமா இருந்துச்சுன்னு இந்த ஒரு வரி சொல்லும் பாருங்க. நெடுஞ்சாலைகள் வெறுமையாகி கிடந்தன, பயணிகள் சுற்றுப்பாதைகளில் சென்றனர். யோசிச்சு பாருங்க, மக்கள் மெயின் ரோட்ல போகவே பயப்படுறாங்கன்னா நாடு எந்த நிலைமையில இருந்திருக்கும்? எல்லா இடத்துலயும் ஆபத்து, பயம், ஒரு விதமான குழப்பம். இந்த பயத்துக்கும் ஒடுக்குமுறைக்கும் காரணம் கானானியர்களோட மிலிட்டரி பவர் தான். சும்மா இல்ல, அவங்க கிட்ட 900 இரும்பு ரதங்கள் இருந்துச்சு. அந்த காலத்துல இது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய டேங்க் பட மாதிரி. இத வச்சுதான் அவங்க இஸ்ரேல் மக்களை முழுசா 20 வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு இருண்ட சூழ்நிலையில தான் நம்ம கதையோட ஹீரோயின் தெபோரால் வராங்க. அவங்க ஒரு சாதாரண தலைவர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரமும் ஒரு தெய்வீக தொடர்பும் இருந்துச்சு. அப்போ தெபோரால் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரே நேரத்துல பல முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தாங்க. கடவுளோட செய்தியை சொல்ற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாங்க, இஸ்ரேலோட நீதிபதியா இருந்தாங்க, அதாவது மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொன்னாங்க. சொல்லப்போனா அவங்க தான் அந்த தேசத்தோட உண்மையான தலைவரா இருந்தாங்க. ஒரு நாள் தெபோரால் பாராக்னு ஒரு இராணுவ தலைவரை கூப்பிட்டு கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு கட்டளைய சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க 10,000 வீரர்களை கூட்டிக்கிட்டு போங்க, நான் எதிரி தளபதி சீஸ்ராவை உங்க கையில ஒப்படைப்பேன்னு. யோசிச்சு பாருங்க, 900 இரும்பு ரதங்கள் இருக்கிற ஒரு படைய வெறும் 10,000 வீரர்களை வச்சு ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. இது நம்பவே முடியாத ஒரு மிஷன் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு பராக் சொன்ன பதில் தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க என் கூட வந்தா நான் போறேன், இல்லனா போக மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு ராணுவ தளபதி போருக்கு போக இப்படி ஒரு கண்டிஷன் போடுறார். இதுல இருந்து என்ன தெரியுது? அவருக்கு ஆயுதங்களை விட தெபோராவோட பிரசன்ஸ் தான் முக்கியமா இருந்திருக்கு. அவங்களோட ஆன்மீக பலம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது. இப்போ களம் சூடு பிடிக்குது. இஸ்ரேலர்களோட சின்ன படை கானானியர்களோட அந்த பிரம்மாண்டமான படையை எதிர்க்க தயாரா நிக்குது. போர் மேகங்கள் சூழ டென்ஷன் அதிகமாகுது. சீசரா தன்னோட முழு பலத்தையும் திரட்டிட்டான். ஒரு பக்கம் இரும்பு ரதங்களோட இரைச்சல், இன்னொரு பக்கம் நம்பிக்கையா மட்டும் ஆயுதமா வச்சிருக்கிற ஒரு சின்ன கூட்டம். இது உண்மையிலேயே ஒரு சின்ன தாவீது ஒரு பெரிய கோலியாத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு தருணம். ஆனா போர்க்களத்துல நடந்தது ஒரு அற்புதம். கடவுளோட உதவியால சீசாராவோட மொத்த படையும் சிதறி ஓடுச்சு. அந்த 900 இரும்பு ரதங்களும் ஒண்ணுக்குமே உதவல. இஸ்ரேலர்களுக்கு ஒரு முழுமையான தீர்க்கமான வெற்றி கிடைச்சது. எதிரி பட தோத்துருச்சு, ஆனா அவங்களோட தளபதி தப்பிச்சு ஓடிட்டான். கதையோட கிளைமேக்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி போர்க்களத்துல நடக்கல, அது ஒரு அமைதியான கூடாரத்துக்குள்ள நடக்க போகுது. போர்க்களத்திலிருந்து தப்பிச்ச தளபதி சீசரா கால்நடையா ஓடிப்போய் யாவேல்னு ஒரு பெண்ணோட கூடாரத்துல தஞ்சம் கேட்கறான். அது ஒரு பாதுகாப்பான இடம்னு அவன் நினைச்சான். அவனை பார்த்த யாவேல், இங்கே வாங்க என் தலைவரே, பயப்படாதீங்கன்னு ரொம்ப அன்பா வரவேற்கிறான். ஆனா அவன் மனசுல வேற ஒரு பிளான் ஓடிட்டு இருந்துச்சு. சீசரா அவளை நம்பி அவளோட கூடாரத்துக்குள்ள போனான். அடுத்து நடந்ததுதான் கதையோட ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ். யாவேல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறா. ரொம்ப சோர்வா இருந்த சீசரா நல்லா தூங்கிடுறான். அப்போ ஒரு கூடாரத்த ஆணியையும் சுத்தியலையும் எடுத்து அவனோட நெற்றி பொட்டுல வச்சு அடிச்சு கொன்னுடுறா. இது போரோட முடிவையே தீர்மானிச்ச ஒரு கொடூரமான செயல். சீசராவை தேடிக்கிட்டு பேராக் அங்க வரான். அப்போ யாவேல் அவனை உள்ள கூட்டிட்டு போய் நடந்ததை காட்டுறா. அங்க சீசரா செத்து கிடக்குறான். போரோட பெருமை ஒரு பெண்ணுக்கு போகும்னு தெபோரால் சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கதான், இந்த இடத்துல தான் நிறைவேறியது. இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் இதை ஒரு சக்தி வாய்ந்த வெற்றி பாடலா பதிவு செய்றாங்க. அந்த வெற்றி எப்படி நினைவு கூறப்பட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். தெப்போராலும் பாராக்கும் பாடுன அந்த பாட்டோட ஆரம்ப வரியே இதுதான். இந்த வெற்றிக்கு தலைவர்களோட வழிகாட்டுதலும் மக்களோட தன்னார்வமான பங்களிப்பும் எவ்வளவு முக்கியம்னு இது அழகா சொல்லுது. இந்த பாட்டு வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்ல, அது வெற்றிக்கான காரணங்களையும் பட்டியலிடுது. கடவுளோட அருள், உதவி செஞ்ச மொத்த கோத்திரங்கள், தெபோராலோட வீரம், அப்புறம் யாவேலோட துணிச்சல், இது எல்லாத்தையும் அது பாராட்டுது. சரி, இவ்ளோ பெரிய வீரச் செயல்களோட கடைசி பலன் என்ன தெரியுமா?
அந்த நாடு அடுத்த 40 வருஷத்துக்கு அமைதியா இருந்துச்சு. ஒரு முழு தலைமுறை காலத்துக்கு அந்த தேசத்துல நிம்மதி நிலவியது. அப்போ தெபராலோட கதை வெறும் ஒரு பெண்ணோட வீரத்தை பத்தினது மட்டும் இல்ல, சரியான நேரத்துல சரியான தலைமை வெளிப்படும் போது எவ்வளவு பெரிய சவால்களையும் ஜெயிக்க முடியும்னு இது காட்டுது. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நீதிபதி, ஒரு இராணுவ தலைவி, இந்த பண்டைய கால கதை இன்னைக்கு இருக்கிற தலைமைத்துவம், நம்பிக்கை அப்புறம் துணிச்சல் பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.